ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 53. என்னால் டயட் இருக்க முடியாது, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும். எனக்குன்னு ஸ்பெஷலாக குக் பண்ண முடியாது, ஆனால் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு வச்சே வெயிட் லாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி சூப்பராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு சில டிப்ஸு மட்டும்தான் டே பை டே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். அப்புறம் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டு 1 மந்தில் 6 kg வரைக்கும் லாஸ் பண்ண போகிறோம். அது எப்படி லாஸ் பண்ண முடியும்? டயட் இல்லாமல் இப்படி வீட்டில் சமைக்கிற இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு எப்படி லாஸ் பண்ண முடியும்னா, அந்த மாதிரி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படிலாம் ஃபுட்டு சாப்பிடுவேன், எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதில் நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் டே பை டே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்தேன். இது உடம்புக்கும் நல்லது, நம்ம ஸ்கின் க்ளோயிங்க்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வெயிட் லாஸ் ஆக போகிறோம் அப்படின்னாலே ஸ்கின் பேட் ஆயிரும், ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் க்ளோயிங்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்க ஃபீலும் இருக்கவே இருக்காது. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்காக எக் எடுத்துக்கிட்டேன், ஃபைபருக்காக கோவா எடுத்துகிட்டு மில்க் பிரெட் தான் பண்ணி எடுத்துகிட்டேன். நம்ம எப்போ பாரு ஒரே இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடாமல் நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட்டில் மில்க்கு ஊற்றி பால் ஊற்றி நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ப்ரோட்டீன் பால் மோஸ்ட்லி ப்ரோட்டீன் கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது. ஸோ பால் ஊற்றி இது மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிரேவிங்ஸும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சீட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிடுங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி சீட்ஸு நட்ஸு எல்லாமே. என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக எடுத்திருந்தேன். ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். குக்கும்பரில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, வாட்டர் கண்டென்ட்டுமே நிறையா இருக்குது. ஸோ குக்கும்பர்லாம் கிடைச்சா நிறையாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு பவுல் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கே ரைஸு சாப்பிடாதீங்க. நீங்கள் வச்சுருக்க குக்கும்பர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி தான் வச்சுருந்தேன். சிக்கன் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இதில் என்னுடைய பிளேட்டில் ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, காஃபும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வெயிட்டும் லாஸ் ஆகும். உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே ஏறாது. என்னுடைய ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, வெல்லம், தேன் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. மார்னிங் ஆர் ஈவினிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணுங்கள். ஒரு 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்குமே வாக் பண்ணுங்கள். அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாக்கிங்கிறது நம்ம வெயிட் லாஸ்க்கு மட்டுமே இல்லை, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒல்லியாக இருக்கவங்க கூட வாக் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னர் மட்டும் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. 8 o'clock முன்னாடி சாப்பிட்றவங்களாம் ரொம்பவே சூப்பர்னு சொல்லுவேன். 8 o'clock பின்னாடி சாப்பிட்றவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமே சாப்பிடுங்க. ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி சாப்பிட்டு டைஜெக்ஷன் ஆகிட்டு அப்புறம் ரிலாக்ஸாக தூங்கினோம்னா நல்லா வெயிட் லாஸ் இருக்கும். நான் இன்றைக்கி நைட்டு பச்சை பயிறு கட்லெட் பண்ணிவிட்டு ஒரு சாத்துக்குடி ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு கட்லெட்லாம் ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த முளைக்கட்டின பயிரெலாம் சாப்பிட பிடிக்காதவங்க நீங்கள் இந்த மாதிரி கட்லெட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலும் இருக்காது, ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி வேணா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.